கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள் என்கிற அந்த வசனத்தை நாம் தியானித்தோம். அந்த வசனத்தின்படி ஆண்டவர் யாரை சுகமாய் தேசத்தில் குடியிருக்க செய்வார், சுகமாக தேசம் இருப்பது என்று சொல்லும் பொழுது, சுகமான தேசம் அது எப்படிப்பட்டதாக இருக்கும், அதில் என்னென்ன சுகங்கள், என்னென்ன நன்மைகள், என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கும் அப்படி என்கிறதை நம்ம கடந்த முறை தியானித்தோம். ஏற்ற காலத்திலே தேவன் மழையை பெய்ய பண்ணுவார் என்றும், பூமி தன்னுடைய பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும் என்றும், அதே போல தேசத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும், கர்த்தர் கண்ணோக்கமாயிருந்து பெருகச் செய்வார் என்றெல்லாம் நாம் கடந்த முறை தியானித்தோம். இன்றைக்கு மேலும் நாம் அதை அதிகாரத்திலிருந்து தியானிப்போம் என்றால் 26வது அதிகாரத்தில் 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறது. அதற்கு முந்தின வசனத்தில் நாம் என்ன பார்க்கிறோம்? போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையது என்ன செய்வீர்கள்? விலக்குவீர்கள். இந்த செய்தியினுடைய முந்தின பாகம் அதிலேயும் நான் சொல்லியிருக்கிறதை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன நான் சொன்னேன்? அதாவது சரியாய் சொல்ல வேண்டும் என்றால், உங்களுடைய முந்தின மாத சம்பளம் அடுத்த மாதத்தில் மீதியாக இருக்கும். அது மீதியாக இருக்கிறத என்ன செய்வீர்கள்? நீங்கள் அதை பயன்படுத்துவதற்கு பதிலாக புதிய மாதத்தினுடைய அந்த மாதத்தினுடைய சம்பளத்தை எடுத்து பயன்படுத்துவீர்கள். முந்தின வருஷத்தினுடைய அறுப்பு, அது அறுப்பு காலம் முடிந்தாலும் தொடர்ந்து பல விதங்களில் உங்களுக்கு தானியங்களும் மற்ற விளைச்சல்களும் உண்டாயிருக்கும். அது மட்டுமல்ல, முந்தின வருஷத்தினுடைய விளைச்சல் மீதியாக அடுத்த வருஷத்திலையும் இருக்கும். அப்படி என்றால் உங்களுக்கு எப்போதுமே உங்களுடைய வருமானம் குறையாமல் இருந்து கொண்டிருக்கும் என்பதைத்தான் இந்த வசனத்தில் நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அதாவது உங்கள் வருமானம் குறையாமலே இருக்கும். உங்கள் வருமானம் குறையாமல் இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த வசனத்தை என்னோடு சேர்ந்து நீங்கள் விசுவாசியுங்கள். நான் அதை விசுவாசிக்கிறேன். நம்முடைய வருமானம் குறையாமல் இருக்கும். இந்த ஆண்டில் நமக்கு கிடைக்கிற வருமானம் அடுத்த ஆண்டில் அதிகமாகும், மிச்சமாகும். அநேக சமயத்தில் நமக்கு மிச்சம் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்னவென்றால், தேவையில்லாத செலவினங்கள் வந்து விடுகிறது. அப்படி தேவையில்லாத செலவினங்கள் வந்து விடுகிறதுனாலே என்ன நடக்கிறது என்றால், நமக்கு மிச்சம் இருக்கிறதில்லை, மீதி எடுக்க முடிகிறதில்லை. சொல்லப்போனால் கடன் ஏற்படுகிறது. சிலர் என்ன செய்வார்கள் என்றால், தேவையில்லாத பிரச்சனைகளை சிக்கிக்கொண்டு கடன்காரனாய் மாறிவிடுவார்கள். மற்றவர்களுக்காக பிணையாளையாக ஜாமீன், பிறருக்குடைய கடன் பத்திரத்தில் கையெழுத்து போட்டு இவர்கள் என்ன செய்து விடுவார்கள் என்று சொல்ல கடன்காரராய் மாறிவிடுவார்கள். அப்படி கடன்காரராய் மாறினதான நபர்கள் எனக்கு தெரியும். அப்படினால மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது என்றால், கடன் வாங்கி கொடுத்து கடன்காரராய் மாறிவிடாதபடிக்கு நாம் மிக விழிப்பாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டியது அவசியம். நீங்கள் உங்களுடைய செலவினங்கள், காரியங்களை சிக்கனமாக சரியாக செலவு பண்ணி இருக்க வேண்டும். தேவைக்கு தக்கபடி கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் திருப்தியாக சாப்பிடுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறது. ஏதோ அரைகுறையாக சாப்பிட்டு, காலையில் சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிட ஒன்றும் இல்லாமல், 2 வேளை சாப்பிட்டு 3ஆம் வேளையில் ஒன்றும் இல்லாமல், அப்படியே சாப்பிட்டாலும் வீட்டில் ஒவ்வொருவருக்கும் அரைகுறையான சாப்பாடு கிடைக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். 5-10 இட்லி சாப்பிட்ற ஒரு வாலிபனுக்கு 5 இட்லி தான் கிடைக்கிறது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அப்படி என்றால் அது திருப்தியாக இல்லை. இன்னும் ஒரு 5 இட்லி இருந்தால் பரவாயில்லையே அப்படின்ட்டு திருப்தி இல்லாமல் தான் அந்த வீட்டில் பிள்ளைங்க எழும்பி போவாங்க. சாப்பாடு டேபிளில் இருந்து நல்லா சாப்பிட்டோம், டேபிளில் மீதி இருக்கிறது.
அது மட்டும் இல்லை, நல்லா சாப்பிட்டோம். இன்றைக்கி எல்லாம் நல்ல வெஜிடபிள்ஸ், நல்ல விதமாக மட்டனோ சிக்கனோ மீனோ ஏதோ பல நான்வெஜ் வகைகள், அதுவும் சமையலும் ரொம்ப திருப்தியாக நல்ல விதமாக சமைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல சமைக்கும்படியான மனைவியை கடவுள் உங்களுக்கு கொடுத்து, இல்லைன்னா சமைக்கக்கூடியதான வீட்டில் வேலை செய்கிற நபராக இருக்கலாம், அப்படி நல்ல டேஸ்ட்டாக சமைக்கிற ஆட்களையும் கொடுத்து, அது மட்டுமல்ல வியாதியும் ஒன்றும் இல்லாமல் நல்லா சாப்பிட்றதுக்கான நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுத்தா அதுதான் திருப்தியாய் சாப்பிடுவது. அப்படி திருப்தியாய் சாப்பிடுகிற ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை தந்து தேவன் உங்களை சுகமாக என்ன செய்வாராம், குடியிருக்க பண்ணுவார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதைத்தான் இங்கே 10ஆம் வசனத்திலே படிக்கிறோம். பழையதை என்ன செய்வீர்கள், விலக்குவீர்கள். பழையதை விலக்குவீர்கள் என்று சொல்லுகிறதனுடைய ஒரு அர்த்தத்தை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். பழையதை இனி நீங்கள் உபயோகப்படுத்த மாட்டீர்கள் என்கிறது தான் அதனுடைய பொருள். பழையதை நீங்கள் அதை சேர்த்து வைத்துவிட்டு புதியதை எடுத்து உபயோகப்படுத்துவது என்பது சரியாக வராது. நீங்கள் வாங்கினவைகள் முந்தின மாதத்தில் இருக்கிறது, பழையதை நீங்கள் விலக்குவீர்கள் என்று சொன்னால் அது எக்ஸ்பயரி ஆனதான பொருட்களை தூக்கி போட்டு விடலாம். அந்த எக்ஸ்பயரி ஆகாமலே நீங்கள் தூக்கி போட மாட்டீர்கள், தூக்கி போடவும் கூடாது. அப்படின்னா விலக்குவது என்று சொன்னால் அர்த்தம் என்ன, அதை இல்லாதவர்களுக்கு கொடுத்து விடுவீர்கள். அடுத்த மாதத்தில் இல்லை அடுத்த வருஷத்தில் பழையவைகளை இல்லாதவர்களுக்கு கொடுத்து விடுவீர்கள். புதிய உடை புது வருடத்தில் கிடைக்கும் பொழுது பழைய வருஷத்தில் உள்ளதான உடைகளிலே சிலதை இல்லாதவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். அதே போல் நமக்கு மீதியாக பணம் வரும்போது அதிலே நெருக்கப்படுகிறதான மக்கள், அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் கொடுக்க வேண்டும். அவ்விதமாய் கொடுத்து பழையதை நாம் விலக்க வேண்டியது அவசியம். ஒருவன் அப்படி செய்யாமல் என்ன செய்தானா, என் தானியம் நன்றாய் விளைந்தது, ஐயோ நான் என்ன செய்வேன் என்று கவலைப்பட்டான். சிலருக்கு இல்லாததுனால கவலை, சிலருக்கு நிறைய விளைந்ததுனால கவலை. நீங்கள் எந்த ரகம், நன்றாக வருமானம் அதிகம் வந்ததுனால கவலைப்படுறீங்களா, எங்கே கொண்டு வந்து வைக்கிறது, பிளாக் மணி எங்கே வைக்கிறது, ஒயிட் மணி இருக்கிறது, பிளாக் மணி இருக்கிறது, எங்கே கொண்டு ஒழித்து வைக்கிறது, இந்த மாதிரிலாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? அதிகமாக விளைந்து விட்டது, வைக்கிறதுக்கு இடமில்லையே, திருடன் வந்து கொண்டு போய்விடுவானே, என்னென்னவோ கவலைகள்லாம் இருக்கிறது இல்லையா? அப்படிப்பட்டதான கவலை தேவையில்லை. உலோகத்தில் நீங்கள் பொக்கிஷங்களை என்ன செய்ய வேண்டாம், சேர்க்க வேண்டாம். சேர்த்தால் பூச்சியாவது துருவாவது என்ன செய்யும், அதை கெடுத்து போடும். ஆனால் பரலோகத்தில் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். பரலோகத்தில் நீங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைத்தால் பூச்சியாவது துருவாவது என்ன செய்வதில்லை, அரிப்பதில்லை, கெட்டுப்போவதில்லை. எவ்வளவோ பேர் பழையவைகளை வைத்து அவைகள் கெட்டு போனதுக்கு பிறகு அதை தூக்கி எங்கே வீசுகிறத பார்க்குறோம். எத்தனை வீடுகளில் உங்கள் ஆகாரம் கெட்டு போய் குப்பையில் கொட்டுகிறீர்கள். அது கெட்டு போகும் முன்பதாக அங்கே பக்கத்தில் சுற்று வட்டாரங்களில் இருக்கிற ஏழைகள் தெரிந்தவங்களை கூப்பிட்டு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் எவ்வளோ நன்றாக இருக்கும், அது எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும். யோசித்து பாருங்கள். எந்த அளவுக்கு நாம் பழையதை பிறருக்கு நாம் கொடுக்கிறோமோ, கொடுக்க கொடுக்க நமக்கு புதிது அதிகமாக கிடைத்து கொண்டே இருக்கும். புதிதை கர்த்தர் நமக்கு அதிகமாக கூட்டி தந்து கொண்டே இருப்பார். இறைக்கிற கிணறு தான் என்ன செய்யுமா, ஊரும் என்று சொல்வார்கள். அப்போது இறைக்கணும். எந்த கிணறு இறைக்கப்படுகிறதோ, எந்த கிணறு அதிகமாக அது தண்ணீர் எடுப்பதற்காக மற்ற ஆட்களுக்கு திறந்து கொடுக்கப்படுகிறதோ அந்த கிணறு ஊறிக்கொண்டே இருக்கும். சில வீடுகளிலே தங்களுக்கென்று கிணறை வைத்துக் கொள்வார்கள், யாரும் கொடுக்க மாட்டார், மூடி போட்டிருப்பார்கள். அந்த கிணறு சீக்கிரமாக வற்றி போகும். தேவன் கொடுத்ததான ஊற்று கண்கள் இவைகள் வீதியிலும் வெளியிலும் பாய்வதாக என்று சொல்லியிருக்கிறது. அவ்விதமாக அநேகருக்கு அது இன்னொரு அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் கிணற்றுக்கும் அது பொருந்தும். தேவன் கொடுத்த கிணறு, தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் அது வீதியிலும் வெளியிலும் பாயட்டும். பிறருக்கு பிரயோஜனமாக அது இருக்கத்தக்கதாக நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் நம்முடைய உத்தியோகத்தினாலேயோ நம்முடைய விவசாயத்திலேயோ எந்த வியாபாரத்திலேயோ கிடைக்கிறதான பணங்கள் எல்லாம் நம்முடையது அல்ல, நமக்கென்றே வைத்து கொள்ளக்கூடாது. இறைக்கிற கிணறை போல நாம் கொடுக்க தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும்,
விசுவாச வீட்டார் சிலர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் வீட்டுக்கு வந்த பிறகு போய் சந்திக்கிறதை விட ஆஸ்பத்திரியில் இருக்கும் பொழுது நீங்கள் போய் அவளை சந்திக்க முடியும் என்று சொன்னால் அவளை சந்திப்பது மிகவும் மிகவும் நல்லது. நீங்கள் என்ன செய்யலாம்? அவங்களை போய் சந்திக்கலாம். அவர்களை போய் நீங்கள் சந்திக்க போகிற சமயத்தில் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு போகும்போது போய் ஒரு நல்ல வார்த்தை சொல்லிவிட்டு அவர்கள் கையில் ஒரு சிறு தொகையை நீங்கள் கொடுத்து விட்டு வரலாம். நான் வியாதியாக இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் அப்படி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரே, ஜீவனுக்குள் பிரவேசியுங்கள் என்று அவளை பார்த்து சொல்லுவாராம். அவ்விதமாய் சொல்லுவதற்கு காரணம் என்ன? வியாதியாக இருந்தவளை பார்க்கிறதுங்கிறது ஒரு விதத்தில் நல்ல கிரியை தான். அதைவிட மேலானது என்னவென்று சொன்னால், போய் அவர்களை பார்த்து ஒரு சிறு உதவி செய்வது. ஆயிரங்கள் லட்சங்கள் தேவையில் இருப்பார்கள். அப்படி இருக்கும் உங்களால் ஆனதை கையில் கொண்டு போய் என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். ஒரு போதகரை பார்க்கும்போது கொடுக்கிறது என்கிறது அவசியமானாலும், அது கனப்படுத்துவதாக இருந்தாலும், இதுவும் மிக முக்கியமானது, அவசியமானது. உங்கள் தாய் தகப்பனை பார்க்க போகிறீர்கள் என்றால் வெறுங்கையாய் போகாமல் அவளுக்கு நீங்கள் ஏதாவது கொண்டு போய் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். மாதந்தோறும் உங்கள் வருமானத்தில் ஒரு பங்கை நீங்கள் அவளுக்கு போதுமானபடி, நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைகிறது போல உங்கள் பெற்றோரும் சாப்பிட்டு திருப்தி அடையும்படியாக அவர்களுக்கும் நீங்கள் ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வாராம்? அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்கள். அவ்விதமாய் செய்கிற ஆட்களுக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். வாசிக்கலாம். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் கர்த்தர் என்ன செய்வாராம்? நாம் சுகமாய் குடியிருக்கும்படி கர்த்தர் நம்முடைய நடுவில் வாசமாயிருப்பார். நாம் சுகமாய் குடியிருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் நம்முடைய நடுவில் என்ன செய்ய வேண்டும்? வாசமாய் இருக்க வேண்டும். நாம் சுகமாய் இருப்பதற்கு வேறு யாரோ நம்முடைய நடுவில் குடியிருப்பது அல்ல. யார் உங்கள் நடுவில் குடியிருந்தாலும் அதனால உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்காது. நீங்கள் சுகமாய் குடியிருக்க முடியாது. நீங்கள் யார் நடுவில் குடியிருக்கிறீர்கள்? யார் உங்கள் நடுவிலே குடியிருக்கிறார்? உங்கள் நடுவிலே குடியிருக்கிற நபர் யார்? உங்களுடைய வீட்டில் முக்கியமாக உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பது யார்? உங்களை வழிநடத்துவது யார்? நீங்கள் ஆலோசனை கேட்கிறதான நபர் யார்? நீங்கள் அன்பு செலுத்துகிற ஒரு நபர் யார்? அதிகமாய் கனப்படுத்துகிற ஒரு நபர் யார்? அதுதான் உங்கள் நடுவில் இருக்கிற நபர். உங்கள் நடுவில் அப்படி யாரை வைத்திருக்கிறீர்கள்? நீங்கள் வைத்திருக்கிற நபர் இந்த உலகத்தில் எந்த மனுஷனாக இருந்தாலும் அவர்கள் ஒரு நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கெடுத்து போடுவார்கள். உங்களை ஏமாற்றலாம், உங்களை கைவிடலாம். ஆனால் அப்படினால நீங்கள் அப்படிப்பட்டதான ஆட்களை நடுவில் வைக்க வேண்டாம். நீங்கள் நடுவில் என்ன வைத்திருக்கிறீர்கள்? யோசித்து பாருங்கள். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 5வது அதிகாரத்தில் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 2வது வசனத்தில் இருந்தும் 2வது வசனம் 3வது வசனங்களிலே எல்லாம் நம்ம வாசிக்கிற சமயத்தில் சொல்லியிருக்கிற ஒரு புத்தக சுருள் சொல்லியிருக்கிறது. அது 4வது வசனத்தில் நீங்கள் பார்க்குற சமயத்தில் திருடன் வீட்டிலும் என் நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறவன் வீட்டிலும் வந்து அவரவன் வீட்டின் நடுவிலே தங்கி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதை விளக்கி இப்பொழுது சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. அப்படினாலே நீங்கள் அதை வாசித்து புரிந்து கொள்ளுங்கள். சொல்லப்பட்டிருக்கிற அந்த புஸ்தகம் பறக்கிற புத்தக சுருள் இன்டர்நெட்டை சொல்லியிருக்கிறது. அதாவது டிவியை பற்றி சொல்லியிருக்கிறது, திரையரங்கை பற்றி சொல்லியிருக்கிறது. உங்கள் வீட்டின் நடுவிலே அந்த பறக்கிற புத்தக சுருள் இருக்கிறதா, அல்லது தேவன் உங்கள் வீட்டின் நடுவிலே வாசம் பண்ணுகிறாரா என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். யார் நம்முடைய வீட்டின் நடுவிலே வாசம் பண்ணுகிறார்? கர்த்தர் நம்முடைய வீட்டின் நடுவிலே வாசம் பண்ண வேண்டும். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனாய் கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவிதமான விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தோட்டத்தின் நடுவில் என்ன இருக்க வேண்டும்? இருந்தது ஜீவ விருட்சம். வீட்டின் நடுவில் என்ன இருக்க வேண்டும்? ஜீவ விருட்சம் இருக்க வேண்டும்.
என்னென்ன ஜீவ விருட்சம் என்றால் என்ன என்ன காரியங்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லி இருக்கிறது. ஜீவ விருட்சத்துக்கு ஒப்பாக பல காரியங்கள் சொல்லி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்முடைய வீட்டு நடுவில் இருக்க வேண்டும். வேத புத்தகம், வேத வாசிப்பு நம்முடைய வீட்டு நடுவில் இருக்க வேண்டும். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையின் நடுவிலே இருக்க வேண்டும். ஊழியம் நம்முடைய வாழ்க்கையின் நடுவிலே இருக்க வேண்டும். இவைகள் தான் நமக்கு ஜீவ விருட்சம். ஆகவே ஆவிக்குரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையின் நடுவிலே கொண்டு வந்து நாம் வைக்க வேண்டும். அப்படி வைப்போம் என்றால், இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி லேவியராகமத்தில் நாம் 26வது அதிகாரத்தில் வாசித்தோமே, அந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறபடியாக நாம் சுகமாய் குடியிருக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். நீங்கள் சுகமாய் குடியிருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? நடுவிலே கர்த்தர் வாசம் பண்ண வேண்டும். சில நண்பர்கள், சில மனுஷர்கள் நம்முடைய வாழ்க்கையின் முக்கியமான இடத்தை பிடித்து விடக்கூடாது. நடு பகுதி என்பது மிக முக்கியமான ஒரு இடமாக இருக்கிறது. ஆக அந்த இடத்தை நாம் வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வீட்டில் முக்கியமான இடத்தை, நடு ஸ்தானத்தை நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும், ஜெபத்திற்கு கொடுக்க வேண்டும், வேத வாசிப்பு கொடுக்க வேண்டும், ஆவிக்குரிய காரியங்களுக்கு கொடுக்க வேண்டும். ஜெபம் பண்ணி தான் எந்த வேலையும் செய்ய வேண்டும். ஜெபித்த பிறகுதான் நாம் காலையில் எழும்பி நம்முடைய கடமைகளை செய்ய புறப்பட வேண்டும். ஜெபித்த பிறகுதான் நாம் சாப்பிட வேண்டும். ஜெபித்து தான் நம்ம திருமணம் செய்ய வேண்டும். ஜெபித்து தான் ஒரு பிரயாணம் புறப்பட வேண்டும். எல்லாவற்றுக்கும் நடுவிலே கர்த்தரை நாம் வைக்க வேண்டும். வேதத்தை வாசிக்காமல், தேவனுடைய ஆலோசனையை கேட்காமல் எதையும் செய்யக்கூடாது. அந்த வேத புத்தகத்தின் ஆலோசனை அது நடு மையமாக இருக்கட்டும். வேத ஆலோசனையை நடுவிலிருந்து எடுத்துவிட்டு மனித ஆலோசனைக்கு இடம் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் சுகமாய் நாம் குடியிருப்பதில்லை. ஆகவே மனித ஆலோசனை அல்ல, தேவனுடைய ஆலோசனைக்கு நாம் மிக முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம் நடுவில் வாசமாயிருக்கிறார். அப்பொழுது தேசத்தில் நாம் சுகமாக என்ன செய்வோம்? குடியிருப்போம். அது மட்டுமல்ல, இந்த வசனம் என்ன சொல்கிறது? என் ஆத்துமா உங்களை என்ன செய்வதில்லை? அரோசிப்பதில்லை. ஆத்துமா அரோசிப்பதில்லை. கர்த்தருடைய ஆத்துமா நம்மை அரோசிப்பதில்லை என்றால் அர்த்தம் என்ன? வெறுப்பதில்லை என்று அர்த்தம். அவர் நம்முடைய நடுவில் இருக்கும் பொழுது அவர் நம்மை பிரியப்படுவார். நம்மை வெறுக்க மாட்டார், நம்மை புறக்கணிக்க மாட்டார், நம்மை அரோசிக்க மாட்டார். கர்த்தர் நம்முடைய நடுவில் குடியிருப்பார் என்றால் அது சமாதானத்தை கொடுக்கக்கூடியதாய் இருக்கும். அருமையானவர்களே, இங்கே நம்ம வாசிக்கிற சமயத்தில் நாம் சுகமாய் குடியிருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை குறித்து இன்றைக்கு இன்னொரு பகுதியை பார்க்க போகிறோம். நாம் சுகமாய் குடியிருக்க வேண்டும் என்றால் விக்கிரகங்களை நிறுத்தக்கூடாது என்று, விக்கிரகங்களை உண்டாக்கக்கூடாது, நிறுத்தக்கூடாது, நமஸ்கரிக்கக்கூடாது, தேசத்தில் வைக்கக்கூடாது என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு நாம் அடுத்த பகுதி 2ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறதை பார்க்க போகிறோம். வாசிப்போமா? லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிக்கலாம். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக, நான் கர்த்தர். குடியிருப்பு நமக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்றால், தேசம் சுகமாய் குடியிருக்க வேண்டும் என்றால், குடும்பம் சுகமாய் குடியிருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறோம். அங்கே நாம் சந்தோஷமாய், சமாதானமாக, நிறைவாக வேலை செய்ய வேண்டும் என்றால், அப்படியெல்லாம் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், ஓய்வு நாட்களை என்ன செய்ய வேண்டும்? ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. ஓய்வு நாட்கள் என்று சொன்னால், வேதத்தில் சொல்லியிருக்கிற ஓய்வு நாட்கள் எவைகள் என்பதை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். வேதத்தில் சொல்லியிருக்கிற ஓய்வு நாட்கள் எவைகள்? கவனித்து பாருங்கள். ஆதியாகமத்தில் நீங்கள் வாசிக்கிற சமயத்தில் அங்கே தான் முதலாவதாக தேவன் அவர் ஓய்ந்திருந்தார் என்பதை பற்றி நீங்கள் வாசிக்க முடியும். அவர் எப்படி ஓய்ந்திருந்தாராம்? எல்லா வேலைகளையும் முடித்து அவர் ஓய்ந்திருந்தார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கும். 2ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். வாசித்து பாருங்கள். The book of Genesis chapter 2 verse 2. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று சொல்லியிருக்கிறது. அவர் ஓய்ந்திருந்தார் என்றால் 7 நாட்கள் சிருஷ்டிப்பை எல்லாம் முடித்துவிட்டு
ஓய்ந்திருந்தார்ன்ற இன்றைக்கும் அவர் ஓய்ந்திருக்கிறார் என்று அர்த்தம் அல்ல. அப்படி அவர் ஓய்ந்திருக்கிறாரா? இல்லை. தேவன் கிரியைகளை எல்லாம் செய்து முடித்தார். என்ன கிரியைகளை முடித்தார்? சூரியனை படைத்தார், சந்திரனை படைத்தார், நட்சத்திரங்களை படைத்தார், பூமியை படைத்தார், பூமியுள்ள அனைத்தையும் படைத்தார். எல்லாவற்றையும் அண்ட சராசரங்களை 6 நாட்களில் செய்து முடித்து விட்டார். இது எதை காட்டுகிறது என்றால், நம்முடைய தேவன் அவர் எல்லாவற்றையும் குறித்த காலத்திலே செய்து முடிக்கிறவர். தேவ சாயலில் படைக்கப்பட்டதான மனுஷனாகிய நாம் இப்பொழுது அந்த சாயலில் இல்லாதபடினாலே ஒரு வேலையை நம்மிடத்தில் கொடுத்தால் நம்ம எத்தனை நாளில் முடிப்போம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அலுவலகத்திலே உங்களுக்கு கொடுக்கப்படுற வேலையை சரியான வேலையில் முடிக்கிறீர்களா? 6 நாள் முடிக்க வேண்டும் என்றால் 60 நாளில் முடிக்கிற ஆட்கள் இருக்கிறார்கள். சில ஆட்கள் 60 நாள்லையும் முடிக்கவே மாட்டார்கள். எத்தனை அலுவலகத்தில் வருடக்கணக்காக சில ஃபைல்கள் தூங்குகிறது பாருங்கள். உண்மையான ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் அவன் குறித்த காலத்தில் என்ன செய்வான்? வேலைகளை செய்து முடித்து விடுவான். வேலை இழுத்து கொண்டே இருக்க மாட்டான். ஆகவே நம்ம படிக்கிறதா இருந்தாலும் சரி, படிப்பை குறித்த காலத்தில் முடித்து விட வேண்டும். 3 வருடத்தில் முடிக்க வேண்டியதான படிப்பை 30 வருஷமாக படிக்கக்கூடாது. 1ஆம் வகுப்பிலே நாம் படிக்க வேண்டிய பாடங்களை 1ஆம் வகுப்பிலே படித்து முடித்து 2ஆம் வகுப்பு போக வேண்டும். அதே போல் +2 முடிக்க வேண்டிய காலத்தில் +2 முடிக்க வேண்டும். எத்தனை வயதில் +2 முடிக்க வேண்டுமோ அந்த வயதுக்குள்ளே +2 முடித்து விட வேண்டும். அதே போல் ஒவ்வொரு அந்த படிப்பும் வேலை எந்த காரியமாக இருந்தாலும் சரி குறித்த காலத்துக்குள்ளே நாம் செய்து முடிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக தன்மையை, தேவனுடைய அந்த லட்சணத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த மாதிரி அந்த தெய்வீக தன்மை எனக்கு வேணும், ஒரு தெய்வீக சாயல் வேணும். நீர் 6 நாட்களில் செய்து முடித்தீர் ஆண்டவரே. என்னால் ஒரு வேலையை குறித்த நேரத்தில் முடிக்க முடியவில்லை. என் கணவன் வர்றதுக்குள்ளால வேலையை முடிக்கணும். ஆனால் அதுக்கு முன்னால் நான் தேவையில்லாத சில காரியங்களில் ஈடுபட்டு விடுகிறேன். சீரியலை பார்க்குறேன், சினிமாவை பார்க்குறேன், ஏதோ தேவையில்லாத ஃபோன் அட்டன் பண்ணுகிறேன், அவசரமாக நான் வேலையை செய்கிறேன். என் சமையல் நல்லா வரவில்லை. படிக்க வேண்டிய காலத்திலே நான் சரியாக சீக்கிரமாய் படித்து பாடங்களை முடித்து எக்ஸாம் எழுதுவதற்கு ஆயத்தமாகாதபடினாலே கடைசியில் அவசரமாக படித்து நான் ஃபெயில் ஆகுகிறேன் அல்லது குறைந்த மார்க் எடுக்கிறேன். நிலைமையெல்லாம் எனக்கு மாற வேண்டும் ஆண்டவரே, என்னை உம்மை போல மாற்றுங்க என்று சொல்லி எத்தனை பேர் கேட்கிறீர்கள்? இன்றைக்கி ஆண்டு சமூகத்தில் நம்ம ஜெபிப்போம் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் என்ன செய்வார் என்றால் அவரை போல நம்மை மாற்றுவார். அவரை போல மாற வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் இந்த உலகத்தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி நம்மை அவர் ரட்சிக்கும்படி சித்தம் கொண்டார். அவருடைய அபிஷேகத்தை நமக்கு அவர் தந்து நம்மை அவரை போல மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் அவரை போல மாற வேண்டும் என்றால், அவரை போல நடக்க வேண்டும் என்றால், ஜீவிக்க வேண்டும் என்றால், அவருடைய வசனத்தின்படியே ஜீவிக்க வேண்டும் என்றால், ஒரு பூரணமான நிலைமையில், உத்தமமாய் நிலைமையில் நம்முடைய செய்கைகள் இருக்க வேண்டும் என்றால், நடக்கைகள் இருக்க வேண்டும் என்றால், ஒரு பெர்ஃபெக்ஷன், எல்லா காரியத்திலையும் ஒரு குறைவற்ற நிலைமை, ஒரு குற்றமற்ற நிலைமை, யாரும் குறை சொல்லாத நிலைமை, குறித்த வேளையில் முடிக்கிறதான தன்மை, இவைகள் உண்டாயிருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் தம்முடைய அளவில்லாத ஆவியை நமக்கு தருவாராக. ஆவியாக அவர் இருக்கிறார், அரூபியாக இருக்கிற தேவன். அவர் நமக்குள்ளே வரும் பொழுது, அவரால் நாம் நடத்தப்படும் பொழுது நிச்சயமாகவே நாம் அவரை போல எந்த காரியத்தையும் முடிக்க வேண்டிய காலத்தில் நம்ம என்ன செய்வோம்? முடிப்போம். அருமையார்களே, ஆனபடினாலே முதலாவதாக ஓய்ந்திருந்தார் என்று தேவன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருந்தார் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறது. ஆகவே அவருடைய கிரியைகளை, சிருஷ்டிப்பின் கிரியைகளை முடித்து விட்டு அந்த சிருஷ்டிப்பின் கிரியையிலே ஓய்ந்திருக்கிறார். இப்பொழுது புதிதாக அவர் வானத்தையோ பூமியையோ பூமியில் உள்ளவைகளையோ புதிதாக அவர் சிருஷ்டிக்கிறதில்லை. தேவன் அவைகள் எல்லாவற்றையும் ஒரு முறை சிருஷ்டித்தார். அப்படி எல்லாவற்றையும் தேவன் அதை சரியாக இயங்கும்படி நியமித்து ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கனிகளை கொடுக்கக்கூடிய விருட்சங்கள் விதைகளை பிறப்பிக்க கடவுள் என்று சொல்லிவிட்டார். அவைகளை செய்து ஆட்டோமேட்டிக்காகவே தானாகவே அது நடந்து கொண்டிருக்கிறது. மனுஷனுக்கும் அப்படித்தான். ஒரு முறை எல்லாவற்றையும் தேவன் அதை ஏற்படுத்தி விட்டார். ஏற்படுத்தினவைகள் அது அப்படியே நடந்து கொண்டே இருக்கிறது. அவர் அன்றைக்கு கொடுத்த கட்டளை, அந்த கட்டளையின்படி எல்லாமே இயங்கிக் கொண்டே இருக்கிறது.
எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் செய்ய வேண்டியதான அவருடைய இரட்சிப்பின் கிரியைகளை குறித்ததான காரியங்கள், அதே போல் மனிதனை பரிசுத்தப்படுத்துவதற்கான காரியங்கள், மனிதனை தேவன் தொடர்ந்து வழி நடத்துகிற அவனை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான இந்த நல்ல காரியங்களை, கிரியைகளை அவர் பரலோகத்தை நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் வந்து மறுபடியும் நான் இருக்கிற இடத்துல உங்களை சேர்த்து கொள்வேன் என்று சொல்லி போயிருக்கிறார். ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி போனவர் இன்னும் ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அண்ட சராசரங்களெல்லாம் படைத்த தேவன் மனிதன் நித்தியமாய் வாழ்வதற்காக பரமசியோனை, புதிய எருசலேமை அவர் இன்னும் கட்டி முடிக்கவில்லை. அப்படி என்றால் எவ்வளோ மகிமையான ஒரு இடமாக இருக்கும் என்று கற்பனை பண்ணி பாருங்கள். 7 நாட்களிலே என்று சொல்லி அவர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு குறித்த காலத்திலே அண்ட சராசரங்களை படைத்தவர் மனுஷன் நித்தியமாய் அவரோடு கூட வாழ்வதற்காக, நம்மை கொண்டு போய் சேர்த்து வாழ வைப்பதற்காக ஒரு இடத்தை அவர் கட்டி கொண்டே இருக்கிறார். அதை ஆயத்தம் செய்து கொண்டே இருக்கிறார். அப்படி என்றால் அவர் ஓய்ந்திருக்கவில்லை. வேலையிலே 55 வயதுக்குள்ளே சில ஓய்வு பெற்றுவிட்டு அதுக்கு பிறகு தேவையில்லாமல் வீட்டில் உட்கார்ந்திருந்து, வீட்டில் பிரச்சனை, வீட்டில் தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத கவலைகள் எல்லாவற்றையும் உடையவர்களாக மாறி சீக்கிரத்தில் செத்து போகிறதை பார்க்கிறோம். அப்படி அல்ல. 55 வயதிலே ஓய்வு பெற்று வீட்டில் இருக்க வேண்டும் என்பது அல்ல. நீங்கள் 55 வயதானால் ஓய்வு அரசாங்கத்தில் இல்லை 60 வயதில் ஓய்வு பெற்ற பிறகு அதுக்கு முன்பதாகவே கூட முழு நேரமாய் உங்களுக்கு செய்யக்கூடியதான காலம் முழுவதும் செய்யக்கூடிய ஒரு பணி உண்டு, வேலை உண்டு. அதுதான் கர்த்தருடைய வேலை, தேவனுடைய வேலை. இப்போ தேவனுடைய வேலையை நீங்கள் சிறு வயது முதலையே தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய பிரதானமான வேலை. அதுதான் நமக்கு நிம்மதியை தரக்கூடிய வேலை, திருப்தியை தரக்கூடிய வேலை. அதை நாம் எல்லாரும் செய்ய வேண்டும். அது நமக்கு முழு நேரமாக இருக்கட்டும். 8 மணி நேரம் அரசாங்கத்தில் வேலை செய்கிற என்றால் நமக்கு மீதி இருக்கிற நேரத்தில் தூங்குகிற நேரம் போக நம்ம மனதில் எப்போதும் ஓடிக்கொண்டிருக்க வேண்டியது. அலுவலகத்தில் இருந்தாலும் கடமைகளை செய்ய வேண்டும். ஆனாலும் நாம் நம்முடைய ஊழியத்தை பிரதானமாக, அதுதான் நம்முடைய மூச்சாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு தொண்டு செய்வது, ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது, சபைகளை ஸ்தாபிப்பது, ஆத்துமாதாயம் செய்வது. ஆத்துமாதாயம் தான் பிரதானமான ஊழியம். ஆத்துமாதாயம் என்று 24 மணி நேரமும் செய்வதென்ற அர்த்தம் என்ன? தூக்கத்திலும் நம்முடைய கனவு அது ஆத்துமாதாயமாக இருக்கட்டும். ஜெபம் பண்ண வேண்டும். ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். எதை சாப்பிடுவோம், எதை நாம் குடிப்போம், எதை உடுப்போம் என்று உடைக்காகவும் உணவுக்காகவும் இவைகளுக்காக அஞ்ஞானிகளைப் போல நாடி தேடாமல் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அது நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறது. அப்படினால நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நம்முடைய நாட்களை வீண் பண்ணாதபடிக்கு, நம்முடைய காலத்தை விரயம் செய்யாதபடிக்கு அவைகளை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால் காலத்தை என்ன செய்யுங்கள்? பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகினால் இங்கே இந்த ஓய்வு நாள் என்பது இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் இட்ஸ் எ டைம் மேனேஜ்மெண்ட். காலத்தை பிரயோஜனப்படுத்துதல். நாட்களை நம்ம தூங்கி வீணாக்குவதல்ல, நாட்களை நாம் வீணாக அரட்டை எடுத்து வீண் பண்ணுவதல்ல, காலத்தையும் நேரத்தையும் நாம் கணக்கிடாமல் செலவு பண்ணுவதல்ல. நாம் கணக்கிட்டு அந்த காலாகாலங்களில் எந்தெந்த வேலைகளை முடிக்க வேண்டுமோ. மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருடங்கள், பலத்தின் மிகுதியினால் 80. 70 வருடம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு நீண்ட காலம் அல்ல. இந்த காலத்துக்குள்ளாலே நாம் எவைகளை சாதிக்க வேண்டுமோ அவைகளை சாதிக்க வேண்டும். பிள்ளைகளுக்காக சாதிக்க வேண்டியவைகள், கர்த்தருக்காக சாதிக்க வேண்டியவைகள், குடும்பத்துக்காக, நீங்கள் இருக்கிற சபைக்காக சாதிப்பது என்பது கர்த்தருக்காக. இவ்விதமாக நாம் சாதிக்க வேண்டும். பிரயோஜனமான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். தீர்க்காயுசு என்று சொல்லுவோமே, தீர்க்காயுசு என்று சொன்னால் 150 வருஷம் வாழ்ந்து சும்மா படுக்கையிலேயே படுத்து கிடப்பதல்ல. தீர்க்காயுசு என்று சொல்வது இப்படி 33 வயது வரை இயேசு ஜீவித்தார்.
33 வயது வரை இயேசு ஜீவித்த போது அவர் 1000 வருஷம் வாழுகிறதான ஒரு மனிதனைப் போல மனிதனுடைய காரியங்களை செய்து முடித்து விட்டார். ஒரு மனுஷன் 1000 வருடம் வாழ்ந்தாலும் செய்ய முடியாதவைகளை இயேசு செய்து விட்டார். அதுதான் ஒரு தீர்க்காயுசு என்று நான் நினைக்கிறேன். நம்ம கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் சரி, எவ்வளோ காலம் வாழுகிறோமோ வாழும்போது எவ்வளோ அதிகமாக நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கிறதோ அதை நாம் செய்வதற்கென்று நம்ம காலத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எவ்வளவோ காரியங்களை சாதித்த மனுஷர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நமக்கும் எல்லாம் ஒரே 24 மணி நேரம்தான். ஒரு மாதத்தில் 30 நாட்கள் தான். ஒரு வருடத்தில் 365 நாட்கள் தான். அவர்களுக்கும் நமக்கும் இந்த உலகத்தில் 70-80 வருஷங்கள் தான். ஆனாலும் சிலர் எதையுமே செய்யாமல் மரித்து போகிறதை பார்க்கிறோம். சிலர் அநேக காரியங்களை மக்களுக்கு பிரயோஜனமாய் செய்து வைத்து விட்டு போகிறார்கள். அப்படிப்பட்டதான ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டை, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருவாராக. அப்படி செய்தால் நிச்சயமாய் தேசத்தில் நீங்கள் சுகமாக என்ன செய்வீர்கள்? குடியிருப்பீர்கள். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். The book of Leviticus chapter 23 verse 2. நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்களாவன. அடுத்த வசனத்தில் நாம் படிக்கிறோம், 6 நாளும் வேலை செய்ய வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். அதில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். அது உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாளாய் இருப்பதாக என்று நம்ம படிக்கிறோம். ஆகவே இங்கே 6 நாட்கள் என்ன செய்ய வேண்டுமா? வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ அதில் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? 6 நாட்கள் வேலை செய்ய வேண்டும். சில நபர்கள் வேலை செய்வதை விரும்புகிறதில்லை, வேலை செய்யாமல் இருக்கிறதைத்தான் விரும்புகிறோம். அநேகர் ஒரு சின்ன வேலை கூட செய்யணும்னா அவர்கள் ரொம்ப கஷ்டப்படுவதை பார்க்குறோம். ஆகவே நம்ம அதிகமாய் வேலை செய்கிற ஆட்களை பார்க்குறோம். சில ஆட்கள் அதிகமாக வேலை செய்வாங்க, மனது இல்லை பல காரியங்களை சிந்தித்து கதைகளை எழுதுகிறது, பல புத்தகங்களை எழுதுவது, பிரயோஜனமான பல காரியங்களை அப்படி எழுதுகிற எழுத்தாளர்களாய் பார்க்கிறோம். பல விதங்களிலே அவர்கள் சிந்தனையாளர்களாக, அறிவாளிகளாக பல காரியங்களை, படைப்புகளை படைக்கிறார்கள். பிஸி லைஃப், எப்போதும் பிஸியாக இருக்கிறாங்க. நேரத்தை வீண் பண்ணாமல் நன்றாக உழைத்து கொண்டிருக்கிற உழைப்பாளிகள் பலர், சிஸ்டமேட்டிக்காக உழைக்கிற ஆட்கள் நான் சொல்லுகிறேன். மார்த்தாளை அநேக காரியங்கள் குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறார் என்று சொன்னாரே, அவளை போல டென்ஷன், அதாவது அதிகமாக டென்ஷனுக்கு இடம் கொடுத்து அந்த விதமாக வேலை செய்கிற ஆட்களை குறித்து நான் சொல்லவில்லை. டென்ஷன் அவாய்ட் பண்ணணும். டிப்ரெஷன், டென்ஷன் இவைகளெல்லாம் நமக்கு ஹார்ட் அட்டாக் கொண்டு வரும். அந்த மாதிரிலாம் வராமல், அது எல்லாவற்றும் இல்லாமல் ஒரு நபர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், சரியாக திட்டமிட்டு சிஸ்டமேட்டிக்காக வேலை செய்தால் அவருடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம் இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணுவதற்கு நேரம் எடுக்க வேண்டும், தூங்குவதற்கு நேரம் எடுக்க வேண்டும், சாப்பிடுவதற்கு நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும், வேலை செய்யும் பொழுது வேலை செய்ய வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் அப்படியாக நேரங்களை பிரித்து சரியாக வைத்து அவர்கள் வாழ்க்கை செய்தால் 6 நாட்கள் வேலை செய்ய முடியும். 6 நாட்கள் வேலை செய்ய வேண்டும். 6 நாட்கள் வேலை செய்யும்போது 7ஆம் நாள் அவளுக்கு ஓய்வு நாள். வேலை செய்யாதவன் சாப்பிடலாகாது என்று சொல்லி ஒரு வசனம் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் அந்த வசனத்தை குறித்து நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு
இரவும் பகலும் பிரயாசத்தோடே வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்த பொழுது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. கீழே அடுத்த வசனம். உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவல்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். ஒழுங்கற்று திரிகிறார்கள். ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க, ஃபேஸ்புக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, நியூஸ் பேப்பர்கள் எல்லாம் வாசித்துக்கிட்டே இருக்கிறாங்க, சினிமாவை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி வீண் அலுவல்காரராய் வீணாக ஒழுங்கற்று திரிகிறார்கள். சில வீடுகளிலே கணவன்மார்கள் வேலை செய்கிறதில்லை, அதனால் மனைவிமார்கள் வீடுகளில் அப்போ வேலை செஞ்சு ஏதோ கிடைக்கிறத கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டு வீட்டில் தூங்கி கொண்டிருக்கிறதான கணவன்மார்கள் இருக்கிறார்கள். கைக்கு கிடைக்கிற ஏதாவது ஒரு வேலையை செய்ய வேணும். அந்த வேலை கிடைத்தால் தான் செய்வேன், இந்த வேலை கிடைத்தால் செய்வேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. சிலருக்கு எந்த வேலை எங்கே போனாலும் அவங்க செட் ஆக மாட்டாங்க. ஈகோ ஒத்து போகிறதில்லை, டீம் ஸ்பிரிட் கிடையாது. இப்போ பல காரணங்களினாலே அவர்களுக்கு இப்போ எந்த இடத்துலையும் அவர்களுக்கு வேலை யாரும் கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் அகங்காரமாய் திமிராய் பேசுவது, எடுத்த உடனே எடுத்தறிந்து பேசுவது, தாழ்மை இல்லாமல் இருப்பது, கீழ்ப்படுதல் இல்லாமல் இருப்பது, முரட்டாட்டமாக இருப்பது, பெருமையாய் நடப்பது, எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணுவது, குறிப்பிட்ட வேலையில் குறிப்பிட்ட இடத்துல இருக்க வேண்டும், போக வேண்டும், அதை செய்கிறதில்லை. 10 மணிக்கு ஆஃபீஸுக்கு போக வேண்டும் என 10 மணிக்கு போக வேண்டும், ஒரு வேலைக்கு போக வேண்டும், சரியான வேலையில் முடிக்க வேண்டும். அப்படி சின்சியாரிட்டி இல்லாத ஆட்கள், அப்படிப்பட்டதான ஆட்களுக்கு வேலை கிடைக்கிறதில்லை. அருமையார்களே, அப்படி இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் சரியாக ஒழுக்கமாக நடந்து கொண்டு ஒரு வேலையை நீங்கள் செய்ய வேண்டும். வேலை செய்யாதவன் சாப்பிடல் ஆகாது என்று சொல்லியிருக்கிறது. அப்போ சாப்பிடாமல் இருக்க முடியுமா? முடியாது. ஆனால் சாப்பிடல் ஆகாது என்று சொல்லியிருக்கிறது. அப்படின்னா சாப்பிடக்கூடாது. ஒரு வாரம் ஒரு 2 நாள் சாப்பிடாமலே இருங்க, வேலை கிடைக்கவில்லை, 2 நாள் சாப்பிடாமல் இருங்க, உபவாசத்தோடு இருங்க, கர்த்தர் நிச்சயம் வேலையை தருவார். எனக்கு தெரியும், வேலைக்காக 15 நாட்கள் உபவாசித்த ஒரு வாலிப பெண், அவள் அந்த நாட்களிலே வேலை கிடைத்தது. ஆகவே உபவாசித்து ஜெபம் பண்ணுங்கள். வேலை இல்லை என்றால் வேலையை கர்த்தர் என்ன செய்வார்? கொடுப்பார். ஆகவே 6 நாளும் வேலை செய்ய வேண்டும் என்பதாய் லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்தில் நாம் என்ன செய்தோம்? படித்தோம். அதாவது ஓய்வு நாள் என்று சொன்னால் என்ன பொருள்? என்ன? நம்முடைய சரீரத்தில் நம்ம சாப்பிடுகிறோம் பாருங்கள். என்னுடைய சாப்பாடு 6 நாள் சாப்பிட்றோம், 7 நாள் சாப்பிடுறோம், ஒரு நாள் நாளைக்கு 3 வேளை அல்ல, சிலர் 30 வேளையும் சாப்பிடுகிறோம். இந்த வயிற்றுக்கு ஏதாவது ஒரு ஓய்வு கொடுக்குறோமா? இல்லவே இல்லை. இந்த வாய்க்கு ஏதாவது கொஞ்சம் ஓய்வு கொடுக்குறோமா? இல்லவே இல்லை. சிலர் எப்போதும் பேசிக்கொண்டே இருப்போம். கொஞ்ச நேரம் அமைதியாக ஒரு இடத்துல 1 மணி நேரம் உட்கார்ந்து தியானம் பண்ணக்கூடிய அமைதியாக இருக்கக்கூடியதான ஆட்கள் மிக குறைவு. அப்படி அமைதியாக நீங்கள் இருக்க வைக்கக்கூடிய ஒரு இடம் தேவனுடைய சபை. தேவ சபைக்கு வந்தீர்கள் என்று சொன்னால் 1 மணி நேரம் போதகர் பிரசங்கம் பண்ணுவார். நீங்கள் கேட்கத்தான் முடியும், நீங்கள் பேச முடியாது. அவ்விதமாக வாரந்தோறும் அங்கே அமைதியாக உட்கார்ந்து கேட்பதற்கான ஒரு சூழ்நிலை தேவனுடைய ஆலயத்திலே, தேவ சபையிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த மாதிரிப்பட்டதான அந்த இடங்களிலே நான் போய் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். காலையிலே கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் அமைதியாய் நாம் இருந்து பழக வேண்டும். வீடுகளில் எங்கேயாவது 1 மணி நேரம் அமைதியாக நாம் ஆண்டவரோடு கூட பேசி அவரோடு உறவாடி கொண்டு இருக்க வேண்டும். நாம் மனுஷரிடத்தில் பேசிக்கொண்டே இருப்பது, மொபைலில் பேசிக்கொண்டே இருப்பது, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பேசிக்கொண்டே இருப்பது, தன் வாயை விரிவாய் திறக்கிறவன் கலக்கமடைவான் என்று சொல்லியிருக்கிறது. அதிகமாய் பேசிக்கொண்டே இருப்பீர்கள் என்றால் நிம்மதி இழந்து போவீர்கள், சந்தோஷம் போய்விடும், சமாதானம் போய்விடும், சுகமாய் குடியிருக்க முடியாது. சுகமாய் தேசத்தில் குடியிருக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வாய்க்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். அதே போல நம்முடைய வயிற்றுக்கும் நாம் ஓய்வு கொடுக்க வேண்டும். 3 வேளை அல்ல 30 வேளை என்று சொன்னேனே, திரும்ப எப்போதும் சாப்பிட்டு கொண்டே இருக்கிற அந்த பழக்க ருசியுள்ளவைகளை
சாப்பிடுவது, கொழுப்பான ஆகாரங்களை சாப்பிடுவது, சாப்பாட்டில் எந்த விதமான ஒரு கட்டுப்பாடும் இல்லை. அப்படி இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு நம்முடைய சாப்பாட்டில் நம்ம கட்டுப்பாடுகள் வைத்துக்கொள்ள வேண்டும். அதில் ஒரு ஒழுங்கு வைத்துக்கொள்ள வேண்டும். இவ்வளோதான் சாப்பிட வேண்டும் என்று ஒரு ஒழுங்கு வைத்துக்கொள்ள வேண்டும். இவைகளைத்தான் சாப்பிட வேண்டும் என்று ஒரு ஒழுங்கு வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த சாப்பாட்டுடைய காரியங்களை விளக்கமாக இப்போ நான் பேசுவதற்கு உரிய நேரம் இல்லை. இந்த நேரம் அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் உடலை பாதுகாப்பதற்கு என்ன சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது. சில கொழுப்பான ஆகாரங்கள் அதிகமாய் சாப்பிடுவார்கள், எண்ணெய் பலகாரங்கள் அதிகமாய் சாப்பிடுவார்கள், இனிப்பை அதிகமாய் சாப்பிடுவார்கள். அதுக்கெல்லாம் ஓய்வு கொடுக்க வேண்டும். அதெல்லாம் விலக்க வேண்டும், விலக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் சரீரத்துக்கு கெடுதலான காரியங்களை விலக்க வேண்டும். தீய காரியங்கள் உண்டு. கெடுதலான காரியங்கள் என்று சொல்லும்போது ரெண்டு விதமாக. ஒன்று உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு கெடுதலாக இருக்கிறதான இனிப்பு வகைகளாக இருக்கலாம், கொழுப்பு வகைகளாக இருக்கலாம். அப்படிப்பட்ட காரியங்கள், உணவில் சில கட்டுப்பாடு. இனி தீய காரியங்கள், சிகரெட் குடிப்பது, பீடி குடிப்பது, இன்னும் சாராயம் குடிப்பது, இதெல்லாம் உங்கள் உடலை கெடுத்து போடக்கூடிய காரியங்கள், அழித்து போடக்கூடிய காரியங்கள். இவெல்லாவற்றையும் விலக்க வேண்டும், எல்லாவற்றையும் விலக்க வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய வயிற்றுக்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் ஓய்வு கொடுக்க வேண்டும். அதைத்தான் நமக்கு வாசிக்கிறோம். ஏசாயா 58 அதிகாரம் முழுவதும் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் உபவாசத்தை குறித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நாம் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் உபவாசித்து ஜெபிக்கும்போது உபவாசிக்கும் பொழுது எப்படி உபவாசிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் அங்கே படிக்க முடியும். வாசித்து பாருங்கள். ஏசாயா 58 13வது வசனம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமை உள்ள நாள் என்றும் சொல்லி, கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று நீ சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாய் என்றால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். தேசத்திலே சுகமாய் குடியிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உலகத்திலே உன்னை சுகமாய் குடியிருக்க பண்ணுவேன் என்று சொன்ன வாழ்நாள் முழுவதும் உன்னை சுகமாய் வாழ செய்வேன், குடியிருப்பை தருவேன், வாழ்வை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த 58ஆம் அதிகாரத்தில் முதல் பகுதியிலே உபவாசத்தை பற்றிய வார்த்தைகளைத்தான் நம்ம பார்க்கிறோம். நீயோ உபவாசிக்கும் பொழுது என்று அங்கே சொல்லி இருக்கிறது. நீ உபவாசிக்கும் பொழுது எப்படி உபவாசிக்க வேண்டும் என்று மீதியுள்ள வசனங்கள்லாம் சொல்லிவிட்டு தான் கடைசியிலே இந்த விதமாக அது நிமித்தமாக வர ஆசீர்வாதங்களை சொல்லியிருக்கிறார். இன்னும் எப்படியெல்லாம் அந்த நாளில் இருக்க வேண்டும். சொந்த பேச்சை பேசக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? சொந்த வேலையை செய்யக்கூடாது. நாம் அந்த நாளில் ஜெபத்தில் இருக்க வேண்டும், வேதத்தை தியானித்து கொண்டிருக்க வேண்டும். தனியாக இடத்துல உட்கார்ந்து அன்றைக்கு விரதம் என்று சொல்லி வேலை செய்து கொண்டிருக்கக்கூடாது. அன்றைக்கு எல்லா வேலையும் நம்ம ஓய்வு கொடுக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஓய்வு நாள். அதுதான் உண்மையான ஓய்வு நாள். சிலர் சொல்லுகிறபடி நினைக்கிறபடி சனிக்கிழமையிலே ஓய்வு நாள். உண்மையிலே வேதவசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. சனிக்கிழமை ஓய்வு நாள் பழைய ஏற்பாட்டின்படி. ஆனால் அந்த விதமான ஒரு விஷயத்தை மட்டும் குறிப்பதல்ல. சனிக்கிழமையிலே இன்றைக்கும் யூதர்கள் சபத் என்று சொல்லி அந்த நாளை அவர்கள் வைத்து ஆசரிக்கிறார்கள். சனிக்கிழமை ஓய்வு நாளை ஆசரிக்கிற ஒரு திருச்சபையும் இருக்கிறது, ஒரு ஸ்தாபனம் திருச்சபை இருக்கிறது. திருச்சபையில் ஒரு பிரிவினர் இருக்கிறார்கள். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே சனிக்கிழமை மட்டும் ஓய்வு நாள் அல்ல. அன்றைக்கும் பழைய ஏற்பாட்டின்படியும் யூதர்களுக்கும் சனிக்கிழமை மட்டும் ஓய்வு நாள் கிடையாது. அது மட்டுமல்ல, ஓய்வு இதெல்லாமே ஓய்வு நாள் தான். இதெல்லாம் ஓய்வுகள் தான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளும்படியாகத்தான் இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். சனிக்கிழமை மட்டும் நமக்கு ஓய்வு நாள். அன்றைக்கு மட்டும் ஆலயத்தில் சென்று ஆராதனை செய்ய வேண்டும். அன்றைக்கு எந்த வேலையும் செய்யாமல் இருக்க வேண்டும். சொந்த பேச்சை பேசக்கூடாது என்றெல்லாம் சொல்லியிருக்கிற அதை கைக்கொள்வது என்பது புதிய ஏற்பாட்டில் நமக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம் அல்ல. அதை நாம்
கடைபிடிக்கவும் முடியாது. அந்த நியாயப்பிரமாணத்தை எல்லாவற்றையும் இயேசு நிறைவேற்றி விட்டார். ஆனபடினாலே நாம் சனிக்கிழமை ஒரு வேலையும் செய்யாமல் ஓய்வு நாளை ஆசரிக்கிற அந்த ஆசரிப்பு இன்று புதிய ஏற்பாட்டில் இல்லை. கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து சொல்லியிருக்கிறது. The book of Colossians chapter 2 verses from 14, 15 and 16. அந்த 3 வசனங்களை நாம் படிக்கும் பொழுது அங்கே என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று சொல்லியிருக்கிறது. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாட்களை குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக என்று சொல்லி பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் ஆசரித்த எழுத்தின்படியான அந்த ஆசரிப்புகள், பண்டிகைகள், பலிகள், ஓய்வு நாள் ஆசரிப்புகள் புதிய ஏற்பாட்டில் தேவையில்லை. புதிய ஏற்பாட்டில் அவைகளெல்லாம் வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அவைகளை பற்றி தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே கிறிஸ்துவை பற்றினது, ஆவிக்குரிய பொருள் நிறைந்தது, ஆத்மீகத்துக்கு ஏதுவான சரீரப்பிரகாரமான சுத்திகரிப்போ சரீரப்பிரகாரமான ஆசரிப்போ கொண்டாட்டம் அல்ல. ஆத்மாவுக்குள்ளே நாம் செய்கிறதான காரியங்கள், ஆத்மாவுக்காக செய்கிற காரியம், நம்முடைய ஆத்மாவின் ஈடேற்றத்துக்காக செய்கிறதான காரியங்களாக இருக்கிறது. ஆகவே தான் உபவாசத்தை பற்றி சொன்னேன். ஏசாயா 58 உபவாசித்து ஜெபிக்கிற அந்த அனுபவம், அது உபவாசம். நம்முடைய வயிற்றுக்கு கொடுக்குற உபவாசம், அதுவும் சரீரத்துக்கு கொடுக்குற அவ்வப்போது வாரத்தில் ஒரு நேரமோ அல்லது வாரத்தில் ஒரு நாளோ அல்லது மாதத்தில் ஒரு நாளோ இல்லை 3 மாதத்துக்கு ஒரு நாளோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு நாளோ அல்லது வருஷத்துக்காவது ஒரு நாளாவது, 3 நாட்கள் 6 மாதமோ 3 மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை வருஷத்துக்கு ஒரு முறை என்றால் 3 மாதம் குறைந்தபட்சம் எடுப்பது நல்லது. மருத்துவ உலகம் என்ன சொல்கிறது? வாரத்தில் ஒரு நேரமாவது சாப்பிடாமல் இருக்க வேண்டும், அது சரீரத்துக்கு நல்லது என்று சொல்லுகிறார்கள். அது இயற்கையை நம்ம தேவன் எப்படி படைத்திருக்கிறார் என்றால், நம்முடைய வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும், நம்முடைய சரீரத்துக்கு என்ன கொடுக்க வேண்டும்? ஓய்வு கொடுக்க வேண்டும். தேவன் கொடுத்திருக்கிறதான் நமக்கு. நம்ம இந்த படைக்கும் பொழுதே அந்த விதமாகத்தான் நம்மை படைத்திருக்கிறார். அதை மீறி உபவாசிக்காமல் சரீரத்துக்கு ஓய்வு கொடுக்காமல் எப்போதும் வேலை செய்து கொண்டே இருக்கிறவர்கள் சீக்கிரமாய் நாம் இந்த உலகத்தை விட்டு போய்விடுவோம். சரீரத்துக்கு ஓய்வு தேவை. தூங்க வேண்டிய நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? தூங்க வேண்டும். 8 மணி நேரம் தூக்கம் இருப்பது நல்லது. இல்லை 7 மணி நேரம் தூங்குவது நல்லது. இல்லை 6 மணி நேரமாவது தூங்க வேண்டும். எவ்வளோ நேரம் தூங்க வேண்டும் என்று நம்முடைய சரீரத்துக்கு, பிள்ளைகளுக்கு 12 மணி நேரம் தூக்கம் தேவை. வயோதிப மக்களுக்கு தூக்கம் ஒருவேளை குறைவாக இருக்கலாம். ஆனால் வாலிபர்களுக்கும் குறிப்பிட்ட நேரத்தில் தூங்க வேண்டும். வேலை 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 என்று ஓடி தூங்காமலே இருந்து விட்டோம் என்று சொன்னால் சரீரம் கெட்டு போகும். தேசத்தில் நாம் குடியிருக்க மாட்டோம். தேசத்தை விட்டு நாம் போய்விடுவோம். ஆனால் அப்படினாலே தேசத்தில் குடியிருக்க வேண்டும் என்றால் நாம் கிரமமாய் தூக்கத்திற்கென்று சமயத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். சாப்பாட்டுக்கென்றும் காரியங்களை ஏற்படுத்தி கொண்டு உபவாசிக்க வேண்டிய உபவாசிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தில் 5 முதல் 8 வரையுள்ள வசனங்களை வாசிப்போமானால், The book of Leviticus chapter 23 verses from 5 to 8. அங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்? வாசிக்கலாம். 1ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிற வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும், அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமாய் இருக்கும். 7 நாள் புளிப்பில்லா அப்பங்களை புசிக்க வேண்டும். 1ஆம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். இங்கே நீங்கள் வாசிக்கிற இவைகள்லாம் எதை பற்றி சொல்லுகிறது என்று சொன்னால், உபவாசிக்கிறது மாத்திரமல்ல. ஒரு கிறிஸ்தவன், ஒரு விசுவாசி, அவன் ஞாயிற்றுக்கிழமை
என்பது ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. 3ஆம் வசனத்தை பார்க்கிறோமே, 6 நாள் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதல் என்று சொல்லி இருக்கிறது போல, பரிசுத்த சபை கூடுதலை பற்றியும் நாம் எங்கே வாசிக்கிறோம்? எபிரேயர் நிருபத்திலே வாசிக்கிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே 25ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம், ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம் என்று சொல்லியிருக்கிறோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்கள், நாளானது சமீபித்து வருகிறது எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல, அவ்வளவாய் என்ன செய்ய வேண்டும்? புத்தி சொல்ல வேண்டும். ஆகவே சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல வாரத்தில் ஒரு நாள் சபை கூடி வர வேண்டும். அது இன்றைக்கு வாரத்தின் முதல் நாள், இயேசு உயிர்த்தெழுந்த அந்த நாள். அந்த இயேசு உயிர்த்தெழுந்த அந்த நாள், அது ஞாயிற்றுக்கிழமை, வாரத்தின் முதல் நாள். வாரத்தின் முதல் நாளில் நாம் ஆலயத்தில் போய் ஆராதனை செய்துவிட்டு அடுத்த நாளிலிருந்து வேலை செய்ய வேண்டும். முதலாவது வேலையெல்லாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் அந்த 7ஆம் நாள் கடைசி ஓய்வு, முதல் நாளை நாம் கர்த்தருடைய நாளாய் கொடுக்க வேண்டியது கர்த்தருடைய நாள். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது கடைசி நாள் அல்ல, நாம் முதல் நாளை கர்த்தருக்கு கொடுக்கணும். புதிய ஏற்பாட்டில் முதலாவது தேவராஜ்யம் தேட வேண்டும், காலையில் எழும்பி தேட வேண்டும், அதை முதல் இடத்தை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். அப்போது வாரத்தின் முதல் நாள் தோறும் அவர்கள் கூடி வந்து அப்பம் விட்டார்கள் என்று அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் படிக்கிறோமே. அவ்விதமாக புதிய ஏற்பாட்டில் முதல் நாள், வாரத்தின் முதல் நாள் தோறும் கூடி வந்தார்கள், அப்பம் விட்டார்கள், ஆராதனை செய்தார்கள். அதெல்லாம் நாம் வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் பார்க்கிற ஒழுங்கு. அதன்படி நாம் சபை கூடி வருதல் என்பது மிக முக்கியமானது. வாரத்தின் முதல் நாளில் வீட்டில் உட்கார்ந்து ஆன்லைனில் நம்ம பார்த்து கொண்டிருப்பது அல்ல. இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் வேறு வழி இல்லை என்றால் உட்கார்ந்து பார்க்கலாம். ஆனால் நேரடியாக ஆலயத்துக்கு வரக்கூடியவர்கள் அத்தனை பேரும் ஆலயத்தில் வந்து சபை கூடி வர வேண்டும். ஆட்கள் முகத்தை பார்க்கும் பொழுதே நமக்கு அது ஒரு ஓய்வு தான், ரிலாக்ஸ், ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். தனியாக இருந்து பாருங்க, டிப்ரெஷன் வந்துடும். தனிமை உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும். பல வேலைகளை வாரம் முழுவதும் செய்துவிட்டு நீங்கள் மன அழுத்தத்துக்குள்ளே போய் விடுவீர்கள். ஞாயிற்றுக்கிழமை அதெல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவ சமூகத்துக்கு வந்து சபை கூடுதலை விட்டு விடாமல் வந்து என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஆராதனை செய்ய வேண்டும், வசனங்களை தியானிக்க வேண்டும், அங்கே சபைக்கடுத்த காரியங்களில் ஈடுபட வேண்டும், அங்கே வருகிற மக்களாக கலந்து பேச வேண்டும். இன்றைக்கு அந்த சூழ்நிலை நமக்கு இல்லை. ஒரு காலத்தில் இவ்வளோ காலம் கர்த்தர் கொடுத்தார். நோவா காலத்தில் கதவு திறந்து வைக்கப்பட்டிருந்தது, ஒருத்தரும் பிரவேசிக்கவில்லை, கதவை அடைத்தார், பேழையின் கதவை. உலகம் அழிக்கப்பட்டதற்கு பிறகு என்கிறது போல தேவன் கிருபையின் வாசலை திறந்து வைத்திருந்தார். அப்பொழுது மக்கள் ஆலயத்தில் வந்தாலும் ஆட்களோடு பேசாமல் இருந்தார்கள். ஆனால் இப்போ வாய்க்கு பூட்டே போடப்பட்டு விட்டது, யாரோட பேச முடியாது நிலைமையெல்லாம் வந்து விட்டது. அப்படிப்பட்டதான காரியங்கள் வரும் முன்பதாக வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகளை நினை என்று சொல்லியிருக்கிறதே. நாம் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது, வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும், ஓய்வெடுக்க வேண்டும். ஆலயத்துக்கு வர சபை கூடுதலை விட்டுவிட கூடாது. ஆகவே அது ஓய்வு நாள் ஆசரிப்பு. இன்னும் கடைசியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இங்கே இந்த 23ஆம் அதிகாரத்தில் வாசித்த அந்த பகுதியில் சொல்லியிருக்கிறபடியாக, அதாவது பஸ்கா பண்டிகையை ஆசரிப்பது. சொல்லப்போனால் நம்முடைய ரட்சிப்பை நிறைவேற்றுவதற்கான பல காரியங்களை நாம் செய்ய வேண்டும். நம்முடைய ஆத்துமாவின் இளைப்பாறுதலுக்கான பல காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அதுதான் ஓய்வு நாள் ஆசரிப்பு. இந்த பஸ்கா பண்டிகை பற்றி யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 3-5 வரையில் உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே நாம் படிக்க முடியும். The book of Exodus chapter 12 3-5 வாசிக்கலாம். நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த
பழைய ஏற்பாட்டிலே பஸ்காவை ஆசரிக்கிற காரியங்கள் அவைகளை குறித்து இங்கே சொல்லியிருக்கிறது. அதை நான் புதிய ஏற்பாட்டிலே நமக்கு ஏற்ற விதத்தில் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். அதை முதலாவதாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், அந்த பஸ்கா என்று சொல்வது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பதிலாக அந்த செலுத்தப்பட போகிறதான தேவகுமாரனுடைய பலியை முன்பதாக நிழலாட்டமாக அங்கே செய்யும்படியாக சொல்லப்பட்ட விஷயம். வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி எடுக்க வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அதை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆபிப் மாதத்திலே 14ஆம் தேதியிலே என்ன செய்ய வேண்டும், அதை அடிக்க வேண்டும் என்று எல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை நாட்கள்? 6 நாட்கள் என்ன செய்ய வேண்டும், அதை கட்டி வைத்து விட்டு அப்புறம் என்ன செய்ய வேண்டும், அடிக்க வேண்டும். அந்த பகுதியை வாசிப்போம். அதே இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து 14ஆம் தேதி வரைக்கும் வைத்து 10ஆம் தேதியிலே அதை தெரிந்து கொள்ள வேண்டும். 14ஆம் தேதி வரையிலையும் அது வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அவர் 4 நாட்கள் என்பது வேத கணக்கின்படி கடவுளுக்கு ஒரு நாள் 1000 வருடம் போலவும் என்று அவருடைய கணக்கின்படி சொல்லியிருக்கிறது. அப்போ 4 நாட்கள் என்று சொன்னால் 10ஆம் தேதி என்றால் அதுக்கு முன்பு அது ஒரு முடிவில்லாத காலம், நித்தியமான காலம். அதில் இருந்து இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டு மனிதன் பாவம் செய்த காலத்திலிருந்து 4000 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து குறிக்கப்பட்டவராக, நியமிக்கப்பட்டவராக, இந்த உலகத்தில் வந்து பாவத்தை மன்னிக்கும் போக்கும்படியாக, பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக அவர் நியமிக்கப்பட்டிருந்தார். அதைத்தான் அந்த வசனம் குறிப்பிடுகிறது. இயேசு கிறிஸ்துவாகிய அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பலியை விசுவாசிக்க வேண்டும். அந்த பலியை விசுவாசித்து பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இயேசுவின் இரத்தம் உங்கள் மேல் அது பூசப்பட்டிருக்க வேண்டும். இயேசுவின் இரத்தத்தை நீங்கள் விசுவாசிக்கிற விசுவாசம் இருக்கிறதே, அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பூசிக்கொள்வதென்றால், இயேசுவின் இரத்தத்தை விசுவாசித்து பாவ மன்னிப்புக்கென்று எப்போதும் பாவ அறிக்கை தேவைப்படும் போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் பாவ அறிக்கை செய்ய வேண்டும். செய்த பாவத்தை திரும்ப திரும்ப செய்துவிட்டு செய்வதல்ல, மனிதன் தவறு செய்யக்கூடியவன். ஆகவே அன்றைக்கு ஆட்டுக்குட்டி அடித்தார், இன்றைக்கு இயேசுவின் இரத்தம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. நீங்கள் அந்த இரத்தத்தை விசுவாசித்தால் நீங்கள் திரும்ப திரும்ப பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு நமக்கு பலியாகிவிட்டார். அந்த பலியின் மூலமாக நமக்கு ரட்சிப்பு இருக்கிறது. அன்றைக்கு உள்ள எகிப்திலிருந்து விடுதலை கிடைத்தது. இன்றைக்கு நமக்கு உலகத்திலிருந்தும் பாவங்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் சகல வியாதி ரோகங்களிலிருந்தும், பாவத்தின் நிமித்தமாய் வந்த சகல வியாதி ரோகங்களிலிருந்தும் நம்மை விடுவிப்பதற்கு அவருடைய சரீரத்திலே அவர் அடைந்த பாடுகள், அவர் நமக்காக பலியானதன் நிமித்தமாக நாம் விடுதலை பெற்றுக்கொள்கிறோம். இதுவரை விடுதலை இல்லாமல் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை நீங்கள் விசுவாசித்து பாருங்கள். இயேசுவாகிய பலியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் இரத்தத்தை விசுவாசித்து பாவங்களை அறிக்கை செய்து பாருங்கள். நிச்சயமாக இயேசு உங்களை எகிப்திலிருந்த அந்த ஜனங்களை விடுவித்து அற்புதமாய் நடத்தினது போல உங்களையும் இந்த உலக வனாந்தரமான வாழ்க்கையில் உங்களை செழிப்பாய் நடத்துவார். அவர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். இஸ்ரவேலிலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை என்று சொல்லியிருக்கிறபடி பலவீனம் வராதபடி கர்த்தர் காக்க முடியும். வேத புத்தகம் அப்படி சொல்லுகிறது. கர்த்தர் உங்களை காப்பார். ஆகவே பஸ்காவை ஆசரிக்க வேண்டும், புசிக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் புதிய ஏற்பாட்டிலே பஸ்காவை புசிப்பதற்காக தேவன் வைத்திருக்கிற ஒரு ஒழுங்கு என்னவென்று சொன்னால், ராப்போஜனம். நீங்கள் ஆலயத்தில் வந்து எப்படி அதை புசிக்க வேண்டுமோ அப்படி புசிக்க வேண்டும். புசிப்பதற்கென்று இங்கே சில ஒழுங்குகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த யாத்திராகம் 12ஆம் அதிகாரத்தில் அந்த ஒழுங்கின் பிரகாரம் அவர்கள் பஸ்காவை புசிக்க வேண்டும். யார் புசிக்கக்கூடாது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த ராப்போஜனத்தை அந்த விதமாக என்ன செய்ய வேண்டும், புசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி புசித்தார் மாதத்துக்கு ஒரு முறை நம்முடைய ஆலயத்தில் ராப்போஜனம் உண்டு, கர்த்தருடைய பந்தி உண்டு, அப்பமும் ரசமும். இயேசு காட்டி கொடுக்கப்படுகிற அந்த ராத்திரியில் அதை எடுத்து ஆசீர்வதித்து நீங்கள் அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். ஆகவே அவரை நினைவு கூறும்படியாக
அதை செய்ய வேண்டும். அபாத்திரமாய் இந்த அப்பத்தை புசித்து இதில் பானம் பண்ணுகிறவன் அவன் கர்த்தருடைய இரத்தத்தை குறித்து அவனுடைய மாம்சத்தை குறித்து அவன் குற்றமுள்ளவனாயிருப்பான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாயிருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே ஆக்கினைக்கு எதுவாக நாம் கூடி வரக்கூடாது. அருமையானவர்களே, சபை கூடி வரும்பொழுது இந்த பஸ்காவை அன்றைக்கு அவள் ஆசரித்தது போல இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த கர்த்தருடைய பந்தியில் இந்த அப்பமும் ரசமும் நமக்கு கொடுக்கப்படுகிறது பரிசுத்தமான நிலைமையோடு பரிசுத்தமாக நாம் என்ன செய்ய வேண்டும், அதில் பங்கு பெற வேண்டியது அவசியம். இன்றைக்கு அநேகர் அதை ஏதோ சடங்குக்காக எடுக்கலாம், நீங்கள் சும்மா பாவத்தை அறிக்கை செய்யுங்க, தைரியமாக புசிங்க என்று சொல்கிறார்கள். அப்படி அல்ல. நாம் ஆயத்தமான மனதோடு கூட, ஆயத்தமான சிந்தையோடு கூட, ஆயத்தமான ஜீவியத்தோடு கூட அதை புசிக்கவில்லை என்றால் புசிக்க வேண்டும். அப்படி புசிக்கவில்லை என்றாலும், ஆயத்தம் இல்லை என்று சொல்லி நீங்கள் பங்கு பெறாமல் இருந்தாலும் முடிவில் நீங்கள் ரட்சிப்பை இழந்து போவீர்கள், நித்திய நரகத்துக்கு போக வேண்டியது வரும். அவள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இதை நீ நிச்சயமாக என்ன செய்ய வேண்டும், ஆசரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இதை எப்படி புசிக்க வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறது போல, நீங்கள் இந்த அப்பத்தை மாதத்துக்கு ஒரு முறையோ, வருஷத்துக்கு ஒரு முறையோ, வாரத்துக்கு ஒரு முறையோ சபையிலே வந்து இந்த அப்பமும் ரசத்தையும் வாங்கி நாம் கடமைக்காக புசித்து விட்டு குடித்து விட்டு போகிறது என்பது உண்மையான பஸ்கா அல்ல. உண்மையான பஸ்கா என்பது என்ன செய்யணுங்க, வீடுகள் தோறும் அப்பம் பிட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறதே, வீடுகள் தோறும் நீங்கள் பிற்க வேண்டிய ஒரு அப்பம் உண்டு. அது தேவனுடைய வார்த்தை வசனம். தேவனுடைய வார்த்தைய வசனத்தை அங்கே கூடி வருகிற மக்களுக்கு, இந்த உலகத்தில் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மூலமான ரட்சிப்பை பெறாத ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ஜீவ அப்பம் நானே என்று இயேசு சொன்னார். ஆகவே என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தில் பானம் பண்ணாதவனுக்கு நித்திய ஜீவன் இல்லை என்று சொல்லிவிட்டார். இதை காட்டுகிறது. நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் குடியிருக்கிற வீட்டில் பக்கத்தில் இருக்கிற ஆட்களை நீங்கள் வரவழைத்து வாரத்துக்கு ஒரு முறையாவது, இப்பொழுது முடியவில்லை என்றால் ஆன்லைன்லையாவது அவளை இணைத்து அவளுக்கு ஜெபம் நடத்த வேண்டும், வசனங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சொல்ல வேண்டும். அப்படி செய்யும் பொழுது இந்த வசனத்தை நீங்கள் பிட்டு கொடுக்க வேண்டும். இந்த பஸ்காவை அப்படி நீங்கள் ஆசரிக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா, அவர் உங்களை சுகமாய் குடியிருக்க பண்ணுவார். சுகமாய் எங்கே அவர்கள் குடியிருந்தார்கள்? எகிப்திலே கஷ்டப்பட்டார்கள், அடிமையாக இருந்தார்கள், உழைப்புக்கு தக்க ஊதியம் இல்லை, பசியும் பட்னியுமாக இருந்தால் அடிமை வாழ்வு. அந்த இடத்திலிருந்து கர்த்தரை விடுவித்து கானானிலே கொண்டு போய் சேர்த்தார். கானான், பாலும் தேனும் ஓடுகிற கானான் என்று சொல்லியிருக்கிறது. அங்கே கட்டாத வீடு, அதே போல் நடாத திராட்சை தோட்டம், வெட்டாத கிணறுகள் என்று கர்த்தருக்கு வாக்கு பண்ணபடி பாலும் தேனும் செழிப்பான தேசத்திலே கர்த்தர் கொண்டு போய் சேர்த்து அதை அவளுக்கு கொடுத்தார். ஆகவே பஸ்காவை ஆசரிக்கிற உங்களுக்கு தேவன் நிச்சயமாகவே அந்த செழிப்பான வாழ்க்கையை தருகிறது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் தேசத்தில் சுகமாய் குடியிருக்கிறது மாத்திரமல்ல, பரலோகத்திலையும் கர்த்தர் உங்களுக்கு நித்தியமான அந்த கானானில் சுகமாய் குடியிருக்கும்படி செய்வார். நித்திய நரகத்திலிருந்து நீங்கள் காக்கப்படுவீர்கள். ஆகவே பஸ்காவாகி இயேசுவை என்ன செய்ய வேண்டும், ஆசரிக்க வேண்டியது அவசியம். இந்த விதமாக நாம் தேவனுடைய வார்த்தையை வசனத்தை தியானிக்கிற அனுபவங்கள் இதுதான். ரட்சிப்பை நிறைவேற்றுகிற அனுபவம்தான் ஓய்வு நாளை ஆசரிக்கிற அனுபவங்களாக இருக்கிறது. இந்த அனுபவங்களை நான் உடையவளாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே தேசத்தில் நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள். தொடர்ந்து நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே நமக்கு கிருபை தருவாராக. நல்ல தகப்பனே, தியானித்த இந்த வசனங்கள்படியாய் ஜீவிக்கத்தக்கதான கிருபைகளை நீ தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எங்களை தாழ்த்தி விட கரங்களில் தருகிறோம். தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள் என்று சொன்னதின்படியாக தேசத்தில் சுகமாய் குடியிருக்க, இந்த உலகத்தில் சுகமாய் குடியிருக்க, இந்த உலகத்தை விட்டு நாங்கள் ஒரு நாளில் உம்முடைய சமூகத்தில் வரும்பொழுது அந்த நித்தியமான பரலோக தேசத்தில் சுகமாய் குடியிருக்கத்தக்கதாக எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அதற்காக விக்கிரக ஆராதனைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கத்தக்கதாக அனுக்கிரகம் செய்வீராக. ஓய்வு நாள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, என்னென்ன விதமாக ஓய்வு நாள் ஆசரிக்கப்பட வேண்டும் என்கிற காரியங்களை எங்களோடு பேசினதுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் கைக்கொள்ளும்படியான கிருபைகளை தாரும்.
ஆசீர்வதியும். எல்லாருடைய தேவைகளையும் சந்தியும். மனக்கவலைகளை போக்கும், கஷ்டங்களை போக்கும், கண்ணீரை துடையும், வியாதி எடுத்து போடும் ஆண்டவரே. பாவத்திலிருந்து விடுதலை தர வேண்டும் என்று செபிக்கிறேன். பரிசுத்தமாய் ஜீவிக்கும்படியான கிருபையை எல்லாருக்கும் தந்தள்ள வேண்டுமாய் செபிக்கிறேன். யார் யாரெல்லாம் சுகவீனமாக இருக்கிறார்களோ எல்லாருடைய சுகவீனங்களையும் கர்த்தர் எடுத்து போடுவீராக. பலவீனங்களை மாற்றுவீராக. அற்புதங்களை செய்வீராக. சமாதானம் இல்லாத குடும்பங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒரு விடுதலையுள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை எல்லாருக்கும் தர வேண்டும். இப்படி வருகைக்கென்று ஆயத்தமாய் ஜீவிக்கும்படியான கிருபையை தர வேண்டும் என்று கேட்கிறேன். இந்த கேட்ட சத்தியத்தின்படியாய் ஜீவிக்கத்தக்கதாக எல்லாருக்கும் அனுக்கிரகம் செய்தரலும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட இன்றும் இன்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமேன். God bless you. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.